நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு ஒரு வீடியோ வந்து பத்தாதுங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போகிறப்போ அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஒரு கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கோம். அது என்ன கோயில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஈரோட்டிலேருந்து 30 கிலோமீட்டரில் தாங்க அம்மாப்பேட்டை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஈரோட்லேயே வந்து பார்க்க வேண்டிய நிறைய கோயில்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் வந்து சொக்கநாத சுவாமி மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த கோயில் வந்து 10ஆம் நூற்றாண்டில் தான் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காவேரி ரிவர் கிட்ட முதல்ல கட்டப்பட்ட சிவன் கோயில் வந்து இதுதான். அதாவது சிவன் கோயில் கிட்டையே வந்து காவேரி ஆறு மாதிரி ஓடுற மாதிரி இருக்கிற முதல் கோயில் இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு அழகான ஒரு வரலாறும் வந்து இருக்குது. அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடலில் வந்துட்டு இந்த கோயிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து இந்த கோயில் வந்து எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கோயில் வந்துட்டு அதாவது சிவபெருமான் வந்து மேற்க பார்த்து வந்து அவரோட சன்னதி வந்து இருக்குங்க. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தலன்னு காவேரி ஆறு வந்து அவ்வளோ அழகாக வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து சம்மர் சீசன், ஸோ எங்கேயுமே வந்து தண்ணி இல்லை. ஸோ தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து வடிஞ்சிருக்கு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஓடும். அதுக்கு அந்த பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக அவங்களுக்கு வந்துட்டு பரியல் கிரவுண்ட் இருக்குது. அதாவது சுடுகாடு வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த கர்ப்பரக்ஷம் இருக்கு இல்லையா, அந்த சிவனோட அந்த கர்ப்பரட்சத்தை வந்து திறந்தோம் அப்படின்னா நேராக வந்து அந்த பரியல் கிரவுண்டை வந்து பார்க்குற மாதிரி தான் இவரோட சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஒரு சின்ன காசி அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து காரியம் பண்ணி ஓடுற ஆற்றுல வந்து கரைச்சோம் அப்படின்னா அது வந்து காசிக்கு போக்குற பலன் வந்து இங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சொன்னாங்க என்கிட்ட. சிவன் கோயில் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு நவகிரகங்கள் இருக்கும். இங்கே வந்துட்டு முருகப்பெருமான் வந்து சுப்பிரமணிய சுவாமியாக வந்து நம்மளுக்கு வந்து காட்சி வந்து கொடுக்குறாரு. அம்மன் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி தாயார் வந்து தான் இங்கே வந்து எழுந்தருளி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட கோயில்களில் வந்து ஒன்று தான் வந்து இங்கே வந்து சொக்கநாத சுவாமி திருக்கோயில் அம்மாப்பேட்டையில் வந்து இருக்குது. இங்கே வந்து கல்வெட்டுகள்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு மீன் சின்னம் மட்டும்தான் வந்துட்டு பிள்ளையார் சன்னதிக்கு பின்னாடி வந்து இருக்குது. இதுதான் வந்து நான் அங்கே வந்து பார்த்தது. இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி தான் வந்துட்டு இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து இது பக்கத்தில் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். அதாவது இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மேட்டூர் டேமுக்கு வரீங்க அப்படின்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். பவானி சங்கமேஸ்வர் கோயில் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா சங்கமேஸ்வர் கோயிலேருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அந்தியூரில் இருக்க பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கோயிலும் லொக்கேட் ஆகிருக்கு. இல்லை நீங்கள் பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சா கூட ஜஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இல்லை நீங்கள் ஒகேனக்கல் ஃபால்ஸ் போகிறீங்க, ஸோ பக்கத்துலேயே எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 110 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின் பிளேஸ் தான். மேட்டூர் டேம் ஆகட்டும், பண்ணாரி அம்மன் கோயில் ஆகட்டும், இல்லை பத்ரகாளி அம்மன் கோயில் ஆகட்டும், இல்லை ஒகேனக்கல் ஃபால்ஸ் போகிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கம் தான். ஸோ நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணால் கூட இப்படி கூட நீங்கள் வந்து
ட்ரிப் பிளான் பண்ணலாம். பவானியில் இன்னும் ஃபேமஸான கோயில் வந்து சங்கமேஸ்வர் கோயில். அங்கே தான் வந்துட்டு முக்கூடல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து போடுறேன். ஸோ எல்லாமே பிளான் பண்ணுறப்போ இந்த கோயிலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் கோயில். இந்த கோயிலில் வந்து மற்ற என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுப்பிரமணிய சுவாமியார் சன்னதி இருக்குது, காலபைரவர் இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, வீரபத்ரர் இருக்காங்க. ஸோ முதலே வந்துட்டு ஒரு கல்லான ஆதி விநாயகர் சொல்லிட்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த விநாயகரை வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் உங்களுக்கு வந்துட்டு எல்லா சாமிகளுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிம்மதியாக வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து போகலாம். இங்கே வந்துட்டு பிரதோஷம் வந்து ரெண்டு பிரதோஷம் வரும் இல்லையா? ஸோ 2 பிரதோஷமே வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவாங்க. மாத சிவராத்திரியும் நல்லா இருக்கும். தீர்த்தம் கூட எடுத்து பூஜை பண்ணி திருவிழா மாதிரி வந்து கொண்டாடுறது வந்து மாசி மாதம் வர மகா சிவராத்திரியை தான் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஆண்டுதோறும் வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த கோயிலோட பற்றி ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோயில் வந்து பிரார்த்தனை ஸ்தலம் தாங்க. ஸோ என்ன பிரார்த்தனைக்கு வந்து இங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடை வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறும். திருமண தடை இருந்தால் அது வந்து நிறைவேறி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்தல விருட்சத்தில் இருக்கிற வன்னிய மரத்தை வழிபட்டு தொட்டியில் கட்டணும் அப்படின்னா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கும் சாமி தரிசனம்லாம் நல்லபடியாக வந்து முடிஞ்சுதுங்க. ஸோ தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே காவிரி ஆற்றை போய் பார்க்கலன்னா எப்படி? ஸோ நாங்களும் வந்து அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அந்த பக்கம் உங்களுக்கு வந்து வேலை வந்து நடந்துகிட்ருக்கு, வாய்க்கால் வந்து கட்டுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு வேலை வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பக்கமே நம்ம நின்று தண்ணியை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காவிரி ஆற்றில் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு 3 to 4 டேஸில் உங்களுக்கு தண்ணி வந்து திறந்து விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கும் சரியாக வந்து தெரியல. எப்படி இருந்தாலும் கரையோரமாக சேஃபாக நின்று போங்க. ஏன்னா கொஞ்சம் ஆழம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் கரையோரமாகவே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பிளாஸ்டிக்குங்க. அது எப்படி நான் சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரியல. அவ்வளோ பிளாஸ்டிக், தண்ணியிலமாடா பிளாஸ்டிக் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ பிளாஸ்டிக்காக இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கிளாஸ் பீஸு எல்லாமே வந்துட்டு அந்த இப்போ தான் வந்து தெரியுதே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுற இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆற்றுலாம் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் வந்து இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எங்கே வந்து பிளாஸ்டிக் போடணுமோ அங்கே வந்து பிளாஸ்டிக் வந்து போடுங்க. மோஸ்ட்லி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நாமளும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ரொம்ப அழகாக க்ளீனாக இருந்ததுங்க தண்ணி போக போக போக. ஸோ நாங்களும் மீன் பிடிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி விளையாண்டுருந்தோம். ஸோ என் குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே உட்காந்து நல்லா ஜாலியாக வந்து விளையாண்டுருந்தா. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சம்மர் சீசனில் ரொம்பவே அழகான கோயில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.